ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க மஷ்ரூம் தொன்னை பிரியாணி தான் பார்க்க போறோங்க. இந்த தொன்னை பிரியாணி வந்து எப்படி செய்யறது? இது வந்து இப்போ ஸ்கூல் டைம்லாம் ஆரம்பிச்சதுனால நீங்க காலையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் கூட அது வந்து நல்ல ஜூஸியா சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினாங்க, ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி மட்டும் எடுத்திருக்கேங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்திருக்கேங்க. இது கூட வந்து எப்பவும் போல நான் ஜாதிக்காய் சேர்த்து தான் பிரியாணி மசாலா அரைப்பேங்க. அது மட்டும் ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே பவுடர் பண்ணிக்கிறோங்க ஃபஸ்ட்டு. அது கூட வந்து இதை ஒரு பவுடர், ஒரு கோர்ஸாக பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 பல்லு எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி பூண்டும் ஒரு 10 பல்லு, அதில் பாதி சின்ன வெங்காயத்தில் பாதி வந்து பூண்டு, ஒரு சின்ன அளவு விரல் சோடு துண்டு வந்து இஞ்சி எடுத்திருக்கேங்க. கொத்தமல்லி கொஞ்சம், புதினா வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேங்க. இதை இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. நான் முன்னாடியே பச்சை மிளகா போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு அரைச்சிட்டாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் தான் செய்கிறோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடாயில் கூட போட்டு செஞ்சுட்டு தம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே பெரிய வெங்காயம் போட்டுக்கிறோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் போட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு சேர்த்து வதக்குறப்ப வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இல்லைங்களா, அதுக்காக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி வந்து நான் செஞ்சு சாப்பாடு எங்கள் சாருக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்ருந்தேங்க. மத்தியானம் கூட நல்லா இருந்தது. சாப்பாடு வேறு வேறையாக ஆகவே இல்லை, சூப்பராக ஜூஸியாக காலையில் எப்படி பேக் பண்ணோமோ அப்படியே இருந்தது அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் நீங்கள் கிட்ஸுக்கு வந்து சாப்பாடு ஸ்கூலுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் எழுந்திரிச்சு செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ நான் கொஞ்சம் புதினா இலை வந்து அந்த எண்ணெயில் போட்டேங்க. அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறேங்க. ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சாவே எப்போவுமே டேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து இதை இந்த அரிசியில் கூட செஞ்சுக்கலாங்க, பாசுமதியில் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்து புளிப்புக்கு நம்ம தயிரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்த போகிறோங்க. அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் சேர்த்துனா போதுங்க. இப்போ காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கிறோங்க. மஷ்ரூம் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம கலந்து விடுறப்ப அதில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா உள்ள வரைக்கும் ஏறி சூப்பராக வந்து மஷ்ரூம் பிளாண்டாக இல்லாமல் மசாலாவோடு இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுருங்க. இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது கூட வந்து அடுத்தது என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருங்க. தயிர் எல்லாமே நல்லா மசாலோட கலந்துங்க. நமக்கு ஊற்றிருக்க எண்ணெய் பாருங்கள், இது மாதிரி நல்லா மேலே பிரிஞ்சு பபுள்ஸாக வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி அளந்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம்ஸ் பாருங்கள், இப்போவே இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம முதல்லேருந்து எண்ணெயிலேருந்து போட்டு வதக்கிறதுனால நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நான் எடுத்துக்கிறேங்க. ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேங்க. இது பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கிற அரிசியோட அளவு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கலாங்க. நான் 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஏற்கனவே நான் அரிசி ஊறையும் வச்சுருக்கேன், அதனால வந்து நான் 6 டம்ளர். நீங்கள் எடுத்துக்கிற அரிசியோட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து அளந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக க்ரீன் பீஸும் மேலே போட்டுட்டேங்க, அது நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. தண்ணி கொதிச்சோடனே அரிசி சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே பிரியாணி செய்கிறப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த உடனே விசில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அப்புறம் நம்ம வந்து தொன்னையில் எடுத்து வச்சு
இது பண்ணிட்டு தான் பாருங்கள் இந்த மாதிரி சம அளவு வந்துருச்சு இல்லைங்களா. இந்த சமயத்தில் வந்து ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டுங்க. நான் வந்து விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் வந்து எப்படி உங்கள் குக்கரில் சமைக்கிறப்ப எப்படி சமைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்கோங்க. விசில் போட்டுட்டுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸுங்க அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அரிசி வந்து சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அடியில் கொஞ்சம் வந்து அடி பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. ஆனால் அதுவும் வந்து கொஞ்சம் தான் இருந்ததுங்க. அது ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க. இப்போ நம்ம தொன்னையில் மாற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்மளோட தொன்னை பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தொன்னையில் வச்சு சாப்பிட்றப்போ அந்த தொன்னையோட இலையோட வாசனையும் அந்த ஜீரக சம்பா அரிசியோட வாசனையும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. பிரியாணி எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிச்னஸும் வந்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தொன்னை பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.